பிரவீன், ஏற்கனவே 2 பதக்கங்களை துப்பாக்கிச் சுடும் போட்டி பிரிவில் வென்றுள்ள மனு பாக்கர் இப்போது 3வதாக பதக்கம் வெல்லும் முனைப்பில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் அவர் இந்த போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். 500 புள்ளிகள் பெற்று 2வது இடம் வகிக்கிறார். இதன் மூலமாக ஒலிம்பிக் வரலாற்றில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் புதிய வரலாறு படைப்பாரா என்ற எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்களிடையே எழுந்திருக்கிறது. ஏற்கனவே அவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவிலோ அதன் பின்னர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு அணியின் பிரிவிலும் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து ஒரு பதக்கத்தையும், தனியாக 10 மீட்டர் ஏர் ரைபிளில் பெண்கள் ஒற்றையர் பிரிவிலும் அவர் பதக்கங்களை வென்றிருக்கிறார். இப்பொழுது ஏர் ரைபிள் பிரிவு தவிர இப்பொழுது பிஸ்டல் பிரிவில், அதாவது 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் அவர் இப்போது இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறார். இதன் மூலம் 3 பதக்கங்களை துப்பாக்கி சுடும் போட்டியில் பெறுவதற்கான முனைப்பில் இப்போது மனு பாக்கர் இருக்கிறார். அவ்வாறு 3வது பதக்கத்தையும் அவர் வென்றால் இந்திய ஒலிம்பிக் வரலாற்றில் 124 ஆண்டுகால வரலாற்றில் ஒரே போட்டியில் ஒரே முறை 3 பதக்கங்களை வென்ற ஒரே வீராங்கனை என்ற பெருமையை மனு பாக்கர் பெற இருக்கிறார். 33வது ஒலிம்பிக் போட்டியின் 6வது நாளான இன்று இதுவரை இந்தியா 3 பதக்கங்களை வென்றிருக்கிறது. அந்த 3 பதக்கங்களுமே துப்பாக்கி சுடும் போட்டியில் தான் கிடைத்திருக்கிறது. 2 பதக்கங்கள் மனு பாக்கர் சரப்ஜோத் சிங் இணை பெற்றிருக்கிறது. 3வதாக சொப்னில் அந்த 3வது வெண்கல பதக்கத்தை பெற்று தந்திருக்கிறார். அவரும் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்த பதக்கத்தை அவர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் பிரிவில் பதக்கத்தை வென்ற மனு பாக்கர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் ஏற்கனவே அவர் இந்த 2 பதக்கங்களை பெற்ற சூழ்நிலையில் 3வது பதக்கத்தை சொப்னில் அந்த 500 மீட்டர் ரைபிள் பிரிவில் இதற்கு முன்பாக அந்த பதக்கத்தை வென்று சாதனை படைத்து சொப்னில் குசேலர் அந்த பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்கிறார். சொப்னில் குலேசா அந்த பதக்கத்தை வென்று சாதனை படைத்த சூழ்நிலையில் இப்போது 4வது பதக்கத்தை மனு பாக்கர் பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு இந்த 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இறுதி சுற்றில் மனு பாக்கர் தகுதி பெற்றிருப்பதன் மூலமாக அந்த எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. பிரவீன்.